ராஜா. இந்த விசேஷமான கர்த்தாவை நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளை குறித்து நாங்கள் பல மாதங்கள் ஆண்டவரே இந்த மாதம் எப்போ வருமோ என்று ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிறோம் சுவாமி. இந்த 3 வருஷத்துல மகள் எவ்வளவோ நிந்தைகள் பட்டிருக்கலாம், அவமானங்கள் பட்டிருக்கலாம், மகனும் அவமானம் பட்டிருக்கலாம், அநேகர் என்ன விசேஷம் கேட்டு துக்கப்படுத்தியிருக்கலாம், மகன் துக்கம் ஆயிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே இன்னைக்கு அந்த 2 பிள்ளைகளுடைய துக்கத்தையும் அந்த குடும்பத்தார் துக்கத்தையும் மகளுடைய குடும்பத்தார் துக்கத்தையும் சந்தோஷமா மாற்றிருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த ஃபங்க்ஷன் ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிய மட்டும் உங்கள் கரம் தாங்கட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் யாரெல்லாம் அழைத்திருக்கிறோமோ 2 குடும்பத்தார் சேர்த்து யாரெல்லாம் நாங்கள் அழைத்திருக்கிறோமோ அவங்கெல்லாம் நேரத்தோடு வர தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்குங்கப்பா. முடிவு பரியந்தம் ஆண்டவரே எந்த குறைகளும் வராதபடிக்கு, யாரும் குறை சொல்லாதபடிக்கு என் தேவன் பெரிய காரியங்களை இந்த இடத்துல செய்யும்படி நாங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் வரப்போகிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சமயத்தில் வந்து ஆடாடி தேவரை நாமம் மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதியும்
ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதை போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்த தேவனுக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அளித்தார், ஆசீர்வாதத்தை தந்தார். அதுபோல அவரை தேடி வந்த யாவருக்கும் அந்த ஆசீர்வாதம். ஆமென். நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை தரும்போது பரமபிதா அதை காட்டிலும் மேலானதை செய்வார். ஹல்லேலூயா. இந்த திருமணம் ஆகி 3 வருஷங்கள் கடந்து தேவன் இன்னைக்கு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்சம் பாஸ்டருங்க வரணும். வந்த பிறகு மீதி காரியங்களை பார்க்கலாம். இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀನೇ ಸಯ್ಯ, ನೀನೇ ಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರ ನೀವೇ, ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀವೇ ಸಯ್ಯ, ನೀವೇ ಸಯ್ಯ, ನನ್ನ ಐಶ್ವರ್ಯ ನೀವೇ, ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀವೇ ಸಯ್ಯ, ನೀವೇ ಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರ ನೀವೇ, ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀವೇ ಸಯ್ಯ, ನೀವೇ ಸಯ್ಯ, ನನ್ನ ಐಶ್ವರ್ಯ ನೀವೇ, ನಿನ್ನತ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ, ನಿಂಚಿರಮಯ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ, ನಿನ್ನತ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ, ನಿಂಚಿರಮಯ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్యಾ,
ನನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಕಾಯುವ ದೇವನಿಗೆ ಸಾವಿರಾರು ತಲೆವರೆಗೂ ನನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಕಾಯುವ ದೇವನಿಗೆ ನಿಮ್ಮರೆ ಹೋಗಿರುವ ನನ್ನ ಕುಟುಂಬವು ನಿಜವಾದ ಭಾಗ್ಯವಂತರು ನಿಮ್ಮರೆ ಹೋಗಿರುವ ನನ್ನ ಕುಟುಂಬವು ನಿಜವಾದ ಭಾಗ್ಯವಂತರು ನಿನ್ನಾರಾಧಿಸುವ ನಾವೇ ಧನ್ಯರು ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವ ನಾವೇ ಧನ್ಯರು ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವ ನಾವೇ ಧನ್ಯರು ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವ ನಾವೇ ಧನ್ಯರು ನಿನ್ನ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನೆಚ್ಚಿನ ಭಯ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನಿನ್ನ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನೆಚ್ಚಿನ ಭಯ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య స్తోತ್ರ యేసయ్య ಗಾಯಪಟ್ಟು ನಿಂತಾಗ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ ಗಾಯಪಟ್ಟು ನಿಂತಾಗ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಗಳ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಗಳ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ತಪ್ಪಿಸಿದವನು ನೀವೇ యేసయ్య ನಮ್ಮ ಕಾಪಾಡಿದವರು ನೀವೇ యేಸಯ್ಯ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ యేಸಯ್ಯ ನನ್ನ ಕಾಪಾಡಿದವರು ನೀವೇ యేಸಯ್ಯ ನಿನ್ನ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನಿನ್ನ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ಸ್ತೋತ್ರ యేసయ్య ಸ್ತೋತ್ರ యేసయ్ಯ ಸ್ತೋತ್ರ యేసయ్య ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಾವಿರಾರು ತಲೆವರೆಗೂ ನನ್ನ ಸಂತತಿಯನ್ನು காயுவா தேவா. 1000 தலைமுறை என்னுடைய சந்ததியை அவர் காத்து காப்பாற்றுவார். ஆமென். ஹalleluya. அவர் கூட இருந்து காப்பாற்றுவார். எத்தனோ பேர் சொல்லிருக்கலாம் இவங்களுக்கு சந்ததியே இல்லை, 3 வருஷம் ஆயிடுச்சு. ஹalleluya. அவருடைய வார்த்தை பொய்யாகாது. உன் சந்ததியை 1000 தலைமுறை நான் பாதுகாக்கிறேன். ஆமென். ஹalleluya. இதுக்குள்ள நம்ம விசுவாசத்துக்குள்ள வரணும். இன்னொரு பாடலை பாடி கர்த்தாவே உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார். அந்த பாடலை பாடி அந்த ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை.
போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா
நினைக்காத நேரத்துல அவருடைய நினைவுகளை நிறைவேற்றினார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம், நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. இன்னைக்கு சீமந்தோன்னு சொல்லலாம். நம்ம அல்லேலூயா, இந்த ஃபங்க்ஷன் சீமந்த ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆனா இந்த சீமந்த ஃபங்க்ஷன்ல முதல் படியா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிப்ரவரி 16 2ஆம் மாசம் 2022 இவங்களுக்கு திருமணம் ஆச்சு இல்லைங்களா? இன்னைக்கு இப்போதுக்கு 3 வருஷமா 4 வருஷம் ஆகுது இல்லைங்களா? பாருங்க, எனக்கே தெரியல. ஏன்னா நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். 100 ವರ್ಷದವನಾದ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ 91 ವರ್ಷದ ಆದ ಸಾರಾಳಿಗೆ ದೇವರು ಮಕ್ಕಳು ಕೊಡುವ ಶಕ್ತನಾಗಿದ್ದರೆ ಈ ಮಗುವಿಗೆ ಕೊಡಕ್ಕಾಗಲ್ವಾ? ಕೊಡಕ್ಕಾಗಲ್ವಾ? ಖಂಡಿತ ಆಗುತ್ತೆ. ஏற்ற நேரத்தில் நம்ம நினைக்காத நேரத்தில் அவருடைய நினைவுகளை நிறைவேற்றுகிறது. அண்ணாளுக்கு வருடந்தோறும் ஆலயத்துக்கு போய் அவள் அழுந்து புழும்புறார். ஆனா ஒரு நாள் வந்தது, தேவன் காத்திருந்தார். ஏற்ற நேரத்தில் அவருடைய ஜபத்துக்கு பதிலை தந்து சாமுவேல் என்ற ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, கரகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். எனக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நான் அது வெளிப்படையா சொல்ல மாட்டேன். அந்த மகன் என்ன குழந்தை பெற்று எடுக்கிறாரோ அதுக்கு முதல் பர்த்டே பண்றோம் தெரியுமா? அப்ப அந்த சாட்சியை சொல்றேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் பெரியவர், இயேசு பெரியவர். அல்லேலூயா, அவர் யாருக்கும் பச்சைபாத்தி பார்க்கிறவர் அல்ல. சில விஷயங்கள் அவரை தடை பண்ணாலும் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆனா அதை நிறைவேற்றி முடிக்கிறார். நடக்குமா நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில், நாம் நினைக்காத நேரத்தில் இந்த வருஷத்தில் அவர் நடத்திட்டார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். இந்த நேரத்தில் நாம் தேவனை ஆராதிப்போம். சரி, எல்லாம் எழுந்து நிற்போம், நம்ம ஆராதிப்போம். ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ರಿ, ಅದೇ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ರಿ. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என்
அல்லேலூயா. பயப்படுகிற நாட்கள்ல தேவனை சார்ந்து கொள்ளும்போது தேவன் சொல்றார், பயப்படாத திகையாதே, நானே உன் தேவன். மலைகள் விலகி போலாம், பர்வதங்கள் தகுதி போலாம், ஆனா என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். கடைசியாக பாடலை ஆராதனை பாடலை பாடி கொண்ட என்னை விடுவித்து உயர்த்தி
துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். துதி ஸ்தோத்திர பதிகள் எடுக்கிறவனே என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் என்று சொன்னவர் அவர். ஹல்லேலூயா. தகன பலிகளை எனக்கு விருப்பமில்லை, துதி ஸ்தோத்திர பதிகளை நான் விரும்புகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ಆತನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ಆತನಿಂದ ಆಗಿರುವ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ. ಹೌದು, ಹಲ್ಲೇಲೂಯ. ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಂತ ದೇವರು. ಆತನು ಹೇಳಿದ ಮಾತ್ರ ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಯಿತು ಅಂತ ಹಲ್ಲೇಲೂಯ ನೋಡುತ್ತೇವೆ. ಆತನು ಹೇಳಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಗರ್ಭದಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳು ಇರುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯ. ದೇವರು ದೊಡ್ಡವರು, ஆண்டவர் பெரியவர். இந்த நாளில் கூட தேவன் நம் வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த சந்தோஷத்துக்காக தேவனுக்கு நாம் எதுவும் கொடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க ஒரு காணிக்கை கொடுத்தாலும் நான் வாங்கி போகலாம், ஆண்டவர் வாங்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா அவர் சந்தோஷப்படுறது பாடல் மூலியமா அவர் நாமத்தை மகிமைப்படுத்துற போறாங்க. மூலமா நாமத்தை உயர்த்தி பேசுறாங்க. அதோட மாறாதுமே அவர் சந்தோஷம் படுகிற தேவன் இப்போ அவர் சந்தோஷம் பட்டிருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நம்ம மத்தியில அழைக்கப்பட்ட ரிவரண்ட் ஐயா விஜய் பாஸ்கர் ஐயா வந்து நம்ம மத்தியில ஒரு அரை மணி நேரம் தேவனுடைய செய்தியை அவர் பகிர்ந்து கொள்வார். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி அவர் முன்னாடி கொஞ்சம் டைம் ஆகிருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உங்களுடைய காரியத்துக்கு தான் நாங்கள் கொஞ்சம் எடுத்துன்னு போகிறோம், தப்பாக நினச்சிக்க கூடாது. கேட்டரிங் காரணம் கொஞ்சம் லேட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான். வேற எதை நீங்கள் விசாரிச்சுட்டு அப்படி உட்கார முதல்ல இப்படி வார்த்தை கேட்கலான்ட்டு நாங்கள் இது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதில் தேவனுடைய நாமம் மகிழ்ச்சிக்கிறோம். வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி உட்கார வாங்க, தயவுசெய்து வாங்க வாங்க, 2 பேர் வாங்க ஐயா. மாப்பிள்ளைங்கப்பா மாப்பிள்ளை எங்க இருக்காரு? நான் எப்போ மாப்பிள்ளை இருக்கீங்க? இல்லையா மாப்பிள்ளை வேலை செய்யுங்க. குழந்தை பிறக்கிறது வந்து மாப்பிள்ளை தான், அதுக்கு மேலதான் அப்பா. அது இல்லையா ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே இந்த வளகாப்பு ஸ்தோத்திர கூட்டத்தில் கர்த்தாவே நாங்கள் கலந்து கொள்ள இந்த கிருபை கொடுத்து நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர், எங்கள் எல்லாரும் ஆண்டவரை தாய் கருவிலிருந்து வெளியே கொண்டு வந்த கர்த்தர், உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவர். The children are heritage from the Lord. பிள்ளைகளோ கர்த்தரால் வரும் வாக்கியம் என்ற வசனம் சொல்லுகிறது ஐயா. சங்கீதம் 127:3. கர்த்தாவை இன்றைக்கு கர்த்தாவை பிரசாந்த் அம்முக்கு கொடுக்க போற குழந்தைகள் நன்றி 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 ஐயா. ஐயா, இந்த குழந்தை தாத்தா பாஸ்டர் சுரேஷ் ஜோசப் அவர்கள் ஐயா, இது பெரிய சாட்சி. அண்ணனை போல என்னோட மகளுக்கு கர்த்தர் குழந்தை கொடுக்க போறார். நீங்கள் எல்லோரும் வர வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும்.
அவர் கேட்டுக்கொண்டார். கர்த்தாவே, இது ஒரு புசிகள் கூட்டம் அல்லையா, நாங்க எல்லாரும் ஊழியர். அப்ப விசுவாசி கர்த்தாவே, அம்மா மகள கர்த்தாவே, பிதா குமார் பிரசன்னாமத்துல ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஐயா கர்த்தாவே, அந்த வயிற்றுக்குள்ள கர்த்தாவே வளர்கிற குழந்தை கர்த்தாவே நல்ல ஆரோக்கியமா புஷ்டியா வளர உதவி செய்ய மாட்டவர கர்த்தாவே. ஆமா கர்த்தாவே, அப்பா நீர் கர்த்தாவே, ஐயா தம்பி பிரசாந்த், ஐயா மகள் கர்த்தாவே அம்முக்கு கொடுக்க போற அந்த கர்த்தாவே அந்த புது குழந்தைகளை நன்றி ஆண்டவர். அந்த குழந்தைய நாங்க ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமா கர்த்தாவே, அந்த குழந்தை கர்த்தாவே அப்பா தாயோட கர்த்தாவே இது முக்கியமான நோக்கம் கர்த்தாவே. இந்த ஸ்தோத்திரத்தோட முக்கிய நோக்கம் கர்த்தாவே, தாய்க்கு சுகம் பிரசவம் ஆக வேண்டும் என்றையா நாங்க எல்லாரும் ஊழியர் ஆண்டவரே உம்மோட சன்னிதானத்துல தாழ்த்திகள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாங்க தாழ்த்திகள் ஜெபிக்கிறோம் இந்த மகளுக்கு கர்த்தாவே நல்ல சுகத்தை கொடுத்து அந்த சுகத்தை பிரசவம் தாரும் ஆண்டவரே கர்த்தாவே. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நாங்க கர்த்தாவே உமக்குள்ள மகளி கர்த்தாவே நாங்க எப்பொழுதும் மகள் திருப்போம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமா கர்த்தாவே, ஐயா பிரசாந்தியும் ஐயா அம்மு மகள் கர்த்தாவை ஆசீர்வதிக்கிறோம். அது மட்டும் கர்த்தாவே அப்படியே கர்த்தாவே பிரசாந்தோட அவங்க எல்லா குடும்பத்தார் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பக்கம் கர்த்தாவே ஐயா அம்மாவோட எல்லா குடும்பத்தார் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா கர்த்தாவே, இந்த மகமாய் கர்த்தாவே இவங்க கர்த்தாவே எங்கெல்லாம் வைக்கப்பட்டு போனாங்களோ அந்த எல்லா இடத்துல இவங்க தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஏசப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் நாங்கள் உங்களை விசுவாசிக்கும் போது எங்களை திக்கற்ற பிள்ளைகளாக அநாத பிள்ளைகள் உடமாட நன்றி ஆண்டவரே. நாங்க எல்லா ஊழியரும் சேர்ந்து கர்த்தாவே பிதா குமார் பரிசுத்த நாமத்தை கர்த்தாவே அப்பா இந்த வளகாப்பு ஸ்தோத்திரம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா கர்த்தாவே அம்மு கர்த்தாவே இந்த நேரத்துல கர்த்தாவே ஐயா கர்ப்பிணியா இருக்கும் போது ஐயா பதட்டம் இருந்தும் பயம் இருக்கும் ஆண்டவரே. என் கர்த்தாவே அன்றைக்கு நீ எப்படி கர்த்தாவே மரியாதை கூட இருந்தியோ அது போல மகள் கூட இருந்து கர்த்தாவே ஐயா சந்தோஷத்தாரும் தைரியம் தாரும் ஆண்டவரே, சுகப்பிரசவத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால கூடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் கர்த்தாவே ஐயா மகளை கர்த்தாவே கரைப்பிடித்து நடத்தும் நல்ல சுகப்பிரசவ உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே சகல துதி மகிமே உமக்கு ஒருவரையா இரண்டு கர்த்தாவே இங்க வந்து எல்லாரும் சிறுவர் பெரும் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தை நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பிள்ளைகள் அதிகமாக ராஜ்யத்தையும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் இந்த பூலோக நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து தகப்பனே இன்று முதல் இந்த பிள்ளைகளை பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அதுவரை ஸ்தோத்திரத்தின் பலன்களை ஆசீர்வதிங்க. அதுவரை குழந்தை கூட தேவ ஞானத்துக்கு தேவ கிருபையும் நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆசீர்வாதமாக இந்த தேசத்தில் ஆண்டவரே பெரிய ஒரு நட்சத்திரமாக குழந்தை பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்க கொடுக்கப்படுகிற ஆண்டவரே அம்முகப்படுத்த கிருபை மகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. கண்ணோடு கூட கிருபை இருக்கட்டும். நீரே ஆசீர்வதிக்கிறார். பிதாக்குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷமா தான் கரண்ட் சந்தோஷம் சரி, கர்த்தருடைய நாமத்தை சொல்றதாக எத்தனை பேர் ஆராதனையில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்? அல்லேலூயா. முதல்ல தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தினா, ரெண்டாவது பிள்ளையுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா.
அவரை முதல்ல நம்ம வர வைக்கணும். அப்பதான் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இல்லைங்களா? அல்லேலூயா. நான் நம்புகிறாட்டனே நீரை நம்பு காஸ்தனே நம்புகையாவே பேசு சுராட்டனே. அதான் எல்லாம் சேர்ந்து நான் நம்புகிறாட்டனே நீரே நம்புகிறாட்டனே நம்பிக்கையோடு செய் அப்பப்போ ஏதோ ஒரு பிட்டு பாட்டு தான் புள்ள பாடம் பார்த்தீங்க. அது ஒரு குஷி. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை நம்ம கனப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம வேத வசனத்துக்கு போவதற்கு முன்னாக யாராவது ஊழியக்காரர் வந்திருந்தா தயவு செய்து அல்லேலூயா முன்ன வந்து உட்காந்துங்க. எங்களுக்கு தெரியாத ஜெபம் கொடுக்கறதுனால எங்களுக்கு தெரியாது. நான் புதுசு, ஊருக்கும் புதுசு, சபைக்கும் புதுசு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியத்துக்கும் புதுசு. நம்ம எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோமா? வேதத்தை எடுத்துக்கொண்டு சங்கீதங்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். 14. கர்த்தாவே அவர்கள் புத்திர வாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் நல்லா படிக்கிறீங்க, படிக்கிறீங்களா? 17, 14 17 verses 14. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பார்க்கும்போது எதுவாக நிரப்புறாரா? அவரை வயது எதுவாக நிரப்புறாரு? திரவையும் பரலோகத்தின் திரவையும். ஹல்லேலூயா. அந்த புத்திர பாகம் எங்க இருந்து வருதுங்க நம்மளுக்கு? ஹல்லேலூயா. பரத்திலிருந்து எங்க வருது? நன்மையான எண்ணெயும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிய ஜோதிகள் பிதா இடத்திலிருந்து இறங்கி வரும். அவரிடத்துல எந்த விதமான வேதமும் இல்லை, மாறுதலும் இல்லை, சேஞ்சஸ் இல்லை. நம்ம பாஷையில அந்த குள்ள கிடையாது. அவரு தாராளமா. அல்லேலூயா. புத்திர பாகம் எங்க இருந்து வருதுங்க நம்மளுக்கு? ஜோதிகள் பிதா இடத்திலிருந்து இறங்கி வருது. அந்த ஜோதி இல்ல 9 வருஷத்துக்கு போனது நான் ஜோதியை பார்க்க போறேன். அந்த ஜோதி இல்லைங்க, இங்க இருந்துதான் அந்த ஜோதியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துதான் இங்க காப்பு அடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜோதிகள் பிதா எங்க இருக்கிறாரு? பரத்துல இருந்து. அல்லேலூயா. அங்க இருந்து இவனோட வாழிய புத்திர பாகத்தினால அவருடைய திருவைத்தை அனுப்பி புத்திர பாகத்தினால உன் வயிறு அலையிலேயே நிரப்புறார்.
நெக்ஸ்ட் அந்த குழந்தைகளுக்காக நீங்க சேர்த்து வைக்கிறதுக்காக அல்லேலூயா பிரயாசப்படுகிறீர்கள். அல்லேலூயா. சோ புத்திர பாகம் என்பது நம்ம பரத்திலிருந்து ஜோதியில் பிதா இடத்துல இருந்துதான் நம்மளுக்கு வரும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு நீங்க பேசுனதா நான் பாட்டு நான் பேசுனதா ஒண்ணுமே புரியாது. இப்ப புத்திர பாகம் நம்மளுக்கு எங்கிருந்து வருதுங்க? நீங்க கல்யாணம் பண்ணிட்டோம். அல்லேலூயா. அது இந்த உலகத்துக்குரிய நியாயம். அல்லேலூயா. ஆனா அந்த புத்திர பாகம் கல்யாணம் 15 வருஷம் ஆனாலும் குழந்தை இல்லாத இருக்கிறாங்க. அவனுக்கு அந்த பாகம் கனவுங்கிறது காரணம் என்னன்னா பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாயிரத்திலிருந்து தான் புத்திர பாகம் வரணும் நம்மளுக்கு. அவரு கண்ணை வைத்தாதாங்க. அல்லேலூயா. அவர் நம்ம மேல கண்ணை வைத்து அவரு அங்க அந்த திறவைத்தை அனுப்பணும். அல்லேலூயா. அப்பதான் புத்திர பாக்கியத்தினால உன் வாயை திருப்தி அடைவார், உன் கர்ப்பத்தை நிரப்புவார். அல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. அரைவர் கொடுத்தாரு. நான் 25 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 5 நிமிஷம் முன்னாதான் கொடுத்துருவேன். பார்க்கலாம், யாரு பார்த்துருக்கிறாரு ஜெயராஜ் பாஸ்டர். அல்லேலூயா. பார்க்கலாம், இதுவும் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா 5 நிமிஷம் முடிச்சுட்டே கொடுத்துருவேன். அல்லேலூயா. சோ புத்திர பாகம் எங்கிருந்து வருதா நம்மளுக்கு? பாரத்திலிருந்து உண்டாகிய ஜோதியில் பிதாயிரத்திலிருந்து இருக்கிறது. அதுல நம்மளுக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் 127வது சங்கீதம் 3வது வசனம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அப்படியே எடுத்து படிக்கலாம். 127வது சங்கீதம் 3வது வசனத்துக்கு இந்த டைரக்டர் இருக்காங்க. தமிழ்லயே படிக்க பரவாயில்ல. 127 சங்கீதம் 127 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி. அப்படி கீழே மேல வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் வர அந்த பாஷையில கொஞ்சம் கீழே மேல வரும். பார்த்து வாசிங்க. அல்லேலூயா. பிள்ளைகளோ இப்ப பாருங்க, இது இரண்டாவது. முதல்ல சொல்லாரு ஜோதியில் பிதா இடத்துல இருந்தாரு. ஜோதியில் பிதா. அல்லேலூயா. இப்ப பிள்ளைகளோ கர்த்தரால் ஒரு சுதந்திரம் அப்படின்னா சுதந்திரம் என்று சொன்ன சொல்லுங்க. நம்ம பாஷையில சொல்லுங்க. சுதந்திரம் அவருக்கு சொந்தம். அல்லேலூயா. அது உங்க சொந்தமாமா. அதே போல சுதந்திரம். அல்லேலூயா. கர்த்தரால் ஒரு சுதந்திரம். இந்த அக்கை நீ பிள்ளை பிறக்கிற அந்த பாக்கியம் அக்கை உனக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்பதான் என் தேவனாலே நானு ஒரு பிள்ளை பெற்றெடுத்தேன் என்று சாண்டல சொல்லுகிறாங்க இல்லைங்களா? படிக்காத யாரும் இல்லை. அது சொன்னாங்க. அண்ணாவும் சொல்லுகிறா என் மறுபடித்தனத்தை மட்டும் எடுத்து. ஆனா பிள்ளை அவசரம் இல்லை. நல்லா கவர்மெண்ட் கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு சாமியோட பேரை வைக்கிற அவனுக்கு கொண்டு வந்து சமூகத்தில் வைப்பான். காரணம் என்ன மறுபடியும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்ப குழந்தை பிறந்தா மறுபடியும் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப கேட்கிற அண்ணாவுக்கு கேட்கும்போது கொடுத்ததுமே கொடுத்து பார்க்கிறாரு. பார்க்கலாம், ஒரே ஒரு பிள்ளை நல்லா அழகா கொடுக்கலாமே, இது கொண்டு வந்து விழுதா பார்க்கலான்னு அவரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. கொண்டு போய் பாலை மறந்து கொண்டு போய் விட்டுட்டாங்க. பேச்சு பிரகாரம் அதே போல மறுபடியும் அவர் பிள்ளைகளை கொடுத்தாரு. நம்ம கேட்காமே கொடுத்த பிள்ளைங்க எத்தனை? கேட்பது ஒண்ணுதான், அவர் கொடுத்தது. அல்லேலூயா. மறுபடியும் பிள்ளைகளை கொடுத்தாரு. நம்ம கேட்காம கொடுத்த காரணம் என்ன? பேச்சு. நம்மளுடைய பேச்சு வார்த்தை கொடுத்த கட்டளை மிச்சம் பண்ணிக்கிறாங்க. அதே போல நீ ஏதாவது பொருத்தனை பண்ணினா தயவுசெய்து ஜோசப் பாஸ்டருக்கோ இல்லை உங்க பாஸ்டருக்கோ கொடுத்துரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால், எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் நான் இப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாத. அல்லேலூயா. குழந்தையே கிட்ட கொடுத்துட்டு விட்டு வந்தாங்க. அழகான சாமியில். அல்லேலூயா. சோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவரால கிடைக்கிற பலன், கணவனால கிடைக்கிற பலன் அல்ல. இந்த உலகத்துடைய வார்த்தை. அல்லேலூயா. அவரை வைத்தல் அவரை நினைச்சாதான் அந்த பிள்ளை அல்லேலூயா கர்ப்பத்துல உருவாகும். ஆமென். அல்லேலூயா. அதனால கர்த்தரால் வர சுதந்திரமோ அவருடைய பலனோ எங்கிருந்து வரணுமா? கர்த்தரால் இருந்துதான் வரணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே நம்ம எப்பவுமே பாருங்க, அல்லேலூயா, பிள்ளைகளுக்கோசரம் நம்ம ஏங்குகிறோம்.
அந்த பிள்ளை பிறந்தது அப்புறமே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. பிள்ளை பிறந்தது, அந்த பிள்ளை பிறக்கிற நேரத்துல தான் துக்கம், அந்த பிள்ளை பிறந்த நேரத்துல பயங்கரமான ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. சோ முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன பார்த்தோம், அவருடைய திருவிழம் புத்திர பாக்கியம் எங்கிருந்து வருதுங்க, அரைக்கணும். ரெண்டாவது பார்க்கிறோம், கர்த்தரால வர சுதந்திரம் பார்த்தோம். இப்ப மூன்றாவது பார்க்கலாம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த பிள்ளைங்க வந்ததுமே நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. Isaiah chapter 58 verses 11. நல்லா படிக்கிறார். 58 verses 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி புரியுதுங்க. உடனே நிறுத்தி நிதான் சுவாசம். எனக்கு தமிழ் அவ்வளவு வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் நித்தமும் இந்த மகளை கடன் எடுத்து நடத்தணும். ஏன்னா இப்ப கருப்பமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்க யார் நடத்தணும் தெரியுமா? எங்க மாப்பிள்ளை அட்ரஸ் இல்லாம போயிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாப்பிள்ளை சிங்காசனத்துல உட்கார வச்சிருந்தவர். ஹல்லேலூயா. ஓடி ஓடி போயிருக்காரு. சரி, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு கபடாட்டு போல அந்த மாப்பிள்ளை சங்கரையா அப்படிதான் பெற்று வச்சிருக்கிற அந்த பிள்ளைய. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கரையா, அவர் பேர் மட்டும் தான் சங்கரையானது, வேற பேர் தெரியல. நல்ல வளர்த்து வச்சிருக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் ஓடுவப்பா. சரி, ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துறாரு. ஆனா அந்த பூலோகத்துல கணவனா கையை பிடிச்சு நடத்தணும். கரெக்டா? ஹல்லேலூயா. இன்னும் அவருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அல்ல, முதல்ல கர்த்தர் நடத்துறாரு. ஆனாலும் இந்த தேசத்துல இந்த உலகத்துல இருக்கும்போது ஆண்டவர் கருத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஆனாலும் கணவனா கையை பிடிச்சு நடத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. கரங்களை பிடிச்சு நடத்தணும். இரண்டாவதாக மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவே திருப்தியாக்குறார். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறாரு, உன் ஆத்துமாவே திருப்தியாக்குறாரு. மகா வறட்சியான காலங்கள் வரலாம். அல்லேலூயா. இப்ப இதே போல டெய்லி இருக்காது, இது போல டெய்லி இருக்காது. இது வறட்சியா மாறலாம், அது கிடைக்காது போகலாம். அந்த நேரத்துல கூட உன் ஆத்துமாவை திருப்தியாக்க தேவன் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. கிடைக்குமா? சாமியல் பாஸ்டர் பார்த்துக்கிறாரு, நினைச்சா கிடைக்கி அப்படியே கீழே எடுத்துட்டு வச்சிடறேன் அப்படின்னு. அல்லேலூயா. முடியாதுங்க, ஒரு நாளைக்கு தான். அல்லேலூயா. டெய்லி இப்படி வைக்க முடியாது. பார்க்க மெசேஜ் கூட வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கிரேடா பண்ணிருக்காங்க. சிம்பிளா தான் பண்றாங்க. அல்லேலூயா. சோ இதே திருப்தின்றது ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் இன்னும் திருப்தி ஆகிற மகா வறட்சியான காலத்துல உன் ஆத்துமாவே திருப்தி ஆகிறான். அல்லேலூயா. உன் ஆத்துமா திருப்தி அடைந்ததான் உன் பிள்ளை திருப்தி அடையும். அல்லேலூயா. அந்த திருப்திக்கோசரம் மாப்பிள்ளப்பா எங்க போயிட்டாரு மாப்பிள்ள. அல்லேலூயா. அந்த ஆத்மா திருப்தி அடையணும்னா அந்த ஆத்மா என்னென்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் கொடுக்கணும். இந்த நேரத்துல சும்மா வந்துடாதுங்க பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆத்மா திருப்தி அடையணும்னா இந்த உலகத்துக்குரிய சரீரக்குரிய ஆகாரத்தினாலே அப்பத்தினாலும் அவங்க என்ன கேட்கிறாங்களோ அது எல்லாமே கொடுத்தானா அந்த ஆத்மா திருப்தி அடையும். இதுல ஏதாவது ஒண்ணு குறையா இருந்துச்சுன்னா கூட ஏதோ போட்டணும் கொடுத்துறேன். அல்லேலூயா. ஏதோ போட்ட நோட்டு கொடுத்துறேன், பிள்ளை வயிற்றுல இருக்குதுமா அப்படின்னு நினைப்பாரு. அதனாலாவது அவங்க சொந்த வேலை அவர் செய்ய வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. மூன்றாவதாக உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. உனக்கு அந்த பலம் இல்லைன்னா குழந்தை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அல்லேலூயா. சோ உன்னை எலும்புகளை அல்லேலூயா பலவீனதா ஆக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லுவார் பாருங்க, அந்த பொருளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஐயா அட்ரஸ் இல்லாத ஓடி போறியே, இதுதான் கபடேற்று புறான்னு சொன்னேன். இவர்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கரையா ஒரு கபடேற்று புறா போல வளர்த்திருக்கிறாரு. எங்க பார்த்தாலும் ஒரு சிரிப்பு
சாமானிய கோபம் வராது. கோபம் வந்தா என்ன பண்றது அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. பாப்பா கேட்டா தெரியும். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல இந்த வரணும், பிள்ளை வந்தாரு இல்லையா, முதல்ல இருந்து வரணும். அல்லேலூயா. 2 வருஷம் முதல்ல இருக்கணும். அல்லேலூயா. சோ முதலாக என்ன சொன்னாரு, நித்தமா உன்னை நடக்க அப்படிங்கும்போது நித்தமா ஆண்டவர் நடத்துறாரு. ஆனாலும் நீங்களும் ஒரு கையை பிடிச்சு நடத்தணும். அல்லேலூயா. இரண்டாவதாக இது இதே மாதிரி இருக்காது, மகா வறட்சியான காலம் வரும். அந்த வறட்சியான காலத்துல இதே போல ஆண்டவர் ஆத்மாவை திருப்தி ஆக்குறாரு. அல்லேலூயா. அந்த திருப்தி இந்த உலகத்துல என்னென்ன தேவை இருக்கிற பிள்ளைக்கு நீங்க தான் செய்யணும். அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். மூன்றாவதாக ஒரு எலும்புகளே பல மாற்றுகிறேன் அப்படின்னா பலம், அந்த எலும்புக்கு பலம் வரல, நீ தான் ஆதாரத்தை கொடுக்கணும். ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறாரு, அல்ல உண்டு பண்ணி இருக்கிறாரு. அது வரணும்னா கருத்துக்கு நீ தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அல்லேலூயா. இதுக்கு மேல சுதந்திரமா சேவை போய் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் சுமக்கணும். உன் பிள்ளை அந்த மாதிரி சுமக்கிறாங்க, அவங்கள நீ சுமக்கணும். கர்த்தர் நம்மளை எல்லாரும் சுமக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான்காவதாக நீ நீர்ப்பாய்ச்சல தேர்ப்பட்ட போறோம். ஆனாலும் நீ சுமக்கிற நேரம் இருக்கலாம், நீ கவலைப்படுற நேரம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல உன்னை மாத்த போறார். அந்த பிள்ளை மூலியமா ஆத்த போறார். அல்லேலூயா. எனக்கு கனவு மூலியமா நீ என்ன அனுபவிச்ச தெரியாது. அந்த குழந்தை கொடுத்திருக்கிறத கர்த்தர் சுதந்திரம் அவர் கொடுத்த அந்த சுவாசத்தை நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைய மாற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நெக்ஸ்ட் 5வது வட்டாத நீரூட்ட போலவும். அல்லேலூயா. வட்டாத நீரூட்ட போலவும். ஆமென். அல்லேலூயா. இது போனாலும் பரவாயில்ல, வட்டாத நீரூட்ட போல இருப்பா அப்படின்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் தான். நெக்ஸ்ட் ஐயா. அல்லேலூயா. சரி, நீங்க வட்டாத நீரூட்ட போல இந்த ஆசீர்வாதத்தினால தேவன் தாமே உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. புத்திர பாகம் அப்படின்னா தேவன் கொடுத்த தேவனுடைய திரைவும். ஹல்லேலூயா. திரைவையும். ஹல்லேலூயா. அந்த திரைவத்தினால உங்களை திருப்தி ஆக்க போறாரு. ஹல்லேலூயா. என் டைம் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு கோரஸ் பாடி ரெடியிடும். ஒரே ஒரு கோரஸ் பாடி நான் முடிக்கிறேன். 5 நிமிஷம் முன்னாடி ஒரு பிள்ளை கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. என்ன இருக்கு இப்போ பேச முடியாது. ஹல்லேலூயா. மரண ஜெய் சிதாத்தனே ஜீவலே கதாசனே புனருத்தான ஜீவனே மரண ஜெய் சிதாத்தனே ஜீவலே கதாசனே புனருத்தான ஜீவனோ நீயே ನನ್ನ ಯೇಸುವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். என் அன்பாதிமான நேசித்தானே பரலோக ராஜ்யப்பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நமக்கு நன்றி கொடாத சேத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய கருத்துல ஒப்பிட்டிருக்கிறேன். அருமையான ஆண்டவரே இயேசப்பா, இதோ சகோதரனும் சகோதரனுடைய கருத்துல ஒப்பிடுகிறப்பா. இதோ இந்த பிள்ளை ஆண்டவரப்பா நமக்கு நன்றி ராஜா. பிறகு பொழுது தகப்பனே, இந்த கிருபை இந்த முன்னூத்தி இருக்கட்டும் ஆண்டவரே இயேசப்பா, நமக்கு நன்றி ராஜா. நீர் ஆண்டவரே கிருபையும் இறுக்கமுள்ளவரா இருக்கிறப்பா, மன துருக்கமுள்ளவரா இருக்கிற ஆண்டவரே. கிருபையும் இறுக்கமும் நிறைந்து தகப்பனே, மகள் தாய் பிள்ளை வேறு பிரிக்கிற வெறும் உடைய கிருபை முன்னத்தில் இருந்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படி என் அருமரட்சிக்கிறவை இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனையில வந்தோம். நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நமக்கு நேரம் இல்லாததுனால இப்போ நம்ம முடிக்க போகிறோம். என்னன்னா, நம்ம பாஸ்டர் ஜெயராஜ் பாஸ்டர் சொல்லுவார், நம்ம கிறிஸ்தவருக்கு ஒரு தோஷம் இருக்குதுன்னு. நான் கேட்குவேன், என்ன தோஷம்னா சந்தோஷம். அல்லேலூயா. சந்தோஷம். எப்படியாப்பட்ட பிபி லோவா இருந்தா கூட
தேவனை துதித்து ஆராதித்து அதுக்குள்ள களி கூறும்போது 5000. அல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நான் நிறைய சாட்சியெல்லாம் இருந்துச்சு. இப்போ நமக்கு நேரம் இல்லாததுனால நம்ம முடிக்கலாம். தேவன் தான் இம்மட்டுமா நம்மளை வழிநடத்தி இருக்கிறார். அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அதனால எல்லாம் ஒரு கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் நடத்திருக்கிறேன் சுவாமி, அதற்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்கள் சந்ததியை அப்பா நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. உன் வார்த்தையின் பிரகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள். ஜெருசலேமிலிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சீயோனின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். நன்மையும் கிருபையும் உங்களுக்கு பின்தொடர்ந்து வரும் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அந்த மூணு வருஷத்துல எத்தனோ பேர் கேட்டிருக்கலாம், எங்களை எத்தனோ பேர் கேட்டு துக்கப்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் உன்னுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தி இருக்கிறது. 100 வயசுல முதியோர்களுக்கே நீர் குழந்தை பாக்கியத்தை தரும்போது இது ஏமாத்திரம் நாங்கள் உனக்குள்ள விசுவாசத்துக்குள்ள போனோம். ஏன்னா விசுவாசத்தை தூண்டுகிறவரும் விசுவாசத்தை நிறைவேற்றுகிறவரும் நீர் ஆண்டவரே. இந்த வசனத்தின் வார்த்தையின் பிரகாரத்துல நாங்கள் தைரியமா கலக்கம் அடையாத எத்தனோ பேர் கேட்டா போப்பா ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் தெரியும் போயிட்டோம். ஏன்னா தேவனுடைய வசனம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆததனால தேவனை தெரிந்து கொண்டவர்களை வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். தாபரித்தாலும் கண்டிப்பா ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ಒಂದು ಕಾಲ ಉಂಟು ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗದಿಲ್ಲ அப்படின்ட்டு நீதிமொழிகள் 23:18 சொல்லுது. ஒரு நாள் இருக்கிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பினா கண்டிப்பா அது அவர் முடிப்பார். அதுக்காக தேவனுக்கு நன்றி. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதீர்கள். பிதாவின் தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் இதோ இந்த ஆராதனைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூடி வந்த சொந்த பந்தங்களும் யாவரும் நண்பர்களோடும் யாவரும் தேவன் வரமட்டும் சமாதானம் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துழைச்சு சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாரும் வந்து சந்தோஷமா இதுக்கு நீங்க கூடுனதுக்காக கலந்ததுக்காக உங்களை யாவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆமென். God bless you. மீதி காரியங்களை பண்ணலாம். இந்த வேலை அது போட்டோவே கடை நல்ல பண்ணா நான் இவ்வளோ பார்த்துருந்தேன்னா நான் வேணான்ட்டு மே கேமராமேன் நல்ல வராதிங்க மே ப்ளீஸ் ஸ்டேஜ் மேலே வாங்க மே பரவாயில்ல இங்கே இதனால எல்லாம் கூட்டம் பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு ஏற்றி ನಾನು ಈಗ ಕರೆದ ನೀನೇನು ಕರೆದದ್ದು ನಾನು ಜಪ್ಪು
ಯಾರು ಎದುರು ಬರ್ತಿದಂಗೆ ಅದು ಫೋಕಸ್ ಆಗಬೇಕು ಫುಲ್ಲ ಅಲ್ಲಿ ಫೋಕಸ್ ಅಷ್ಟೇ ಅಷ್ಟೇ ಮಾತಾಡ್ಬೇಡ Okay, thank you. ನೀವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ಕೋತಾನೆ ಅಂದೆ ಬಾಡಿ Thank you.
అయినా ನೀರು ಆಡು ಆಡು ಏನು ಆಡು ಹೈಟ್ ಮಾಡಿ ಏನ್ ಚೆಕ್ ಏನ್ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಗೊತ್ತಾ ನೀವು ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ನಾನು ಏನು ನೋಡ್ಕೊಳ್ಳೋ ಬೇಬೆ ನೋಡಿಲ್ಲ ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟಾಗಿ ಬರುತ್ತೆ ಗಾಡಿ ಹತ್ತು ಮಾತಾಡಿಸ್ಬೇಕು ವಾಯ್ಸ್ ಕಟ್ ಮಾಡು
Hallelujah. வெளியே மாஸ்டர் என்ன మధురమైనదే నా యేసు ప్రేమ, మధురానిదే నా తండ్రి ప్రేమ. మధురమైనదే నా యేసు ప్రేమ, మధురానిదే నా తండ్రి ప్రేమ. మధురలేనిదే నా యేసుని ప్రేమ, మధురలేనిదే నా యేసుని ప్రేమ. మధురాతి మధురం నా ప్రియమే ప్రేమ. ప్రేమ ప్రేమ నా యేసు ప్రేమ. ప్రేమ 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 నా యేసు ప్రేమ. మధురమైనది నా యేసు ప్రేమ, మధురానిది నా తండ్రి ప్రేమ. ఇహలోకాశలతో అంతరాయమైతిని, ఈ సన్నిధి విరచి నీకు దూరమైతిని. ఇహలోకాశలతో అంతరాయమైతిని, ఈ సన్నిధి విరచి నీకు దూరమైతిని. చల్లని స్వరముతో నన్ను నీవు పిలిచి, చల్లని స్వరముతో నన్ను నీవు పిలిచి, నీ సన్నిధిలో నిలిచిన నీ ప్రేమ మధురం. ప్రేమ 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 నా యేసు ప్రేమ. ప్రేమ 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 నా యేసు ప్రేమ. మధురమైనది నా యేసు ప్రేమ, మధురానిది నా తండ్రి ప్రేమ. నీ సిలువ ప్రేమతో నన్ను ప్రేమించి, పాదములో చూపి మన్నించితివి. నీ సిలువ ప్రేమతో నన్ను ప్రేమించి, పాదములో చూపి మన్నించితివి. మంద ప్రేమవల్ల విరచిన దేవా, విరచిన దేవా, జీవముల సరిగా నీ ప్రేమ మధురం. ప్రేమ ప్రేమ నా యేసు ప్రేమ. ప్రేమ 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 నా యేసు ప్రేమ. మధురమైనది నా యేసు ప్రేమ, మధురానిది నా
Hey, next singer coming right now. Next single, please come to the stage. அதுக்காக பாடப்படுகிறது I guess it. ಅಲ್ಲಿ ಮುಟ್ಪಟ್ಟೆ ಹೋಗ್ಬೇಕು. Smile. ಇಲ್ಲ ರೈನಾ ರೈನಾ Smile. கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம் ರೈನಾ ರೈನಾ ಆಡು ಸಂತೋಷ ஆடுடைய நாம மகிமைக்காக பாடல்கள் ರೈನಾ ಇನ್ನ ಬಡಿಸಿಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡ್ತವ್ರೆ ಅಯ್ಯ ಮೈ ಕೊಡೋದು ಸಮೃದ್ಧಿಗೆ ಕಾರಣ ನೀವೇಸಯ್ಯ ನೀವೇಸಯ್ಯ ನನ್ನ ಐಶ್ವರ್ಯ ನೀವೇ ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀವೇಸಯ್ಯ ನೀವೇ
ಧನ್ಯರು ನಿನ್ನಾರಾಧಿಸುವ ನಾವೇ ಧನ್ಯರು ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವ ನಾವೇ ಧನ್ಯರು ನಿನ್ನ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನೆಚ್ಚಿಡುವಯ ನೆಲದಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನಿನ್ನ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನೆಚ್ಚಿಡುವಯ ನೆಲದಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ಅಲ್ಲೇ ಬೈಕ್ ಪಡ ಇಪ್ಪಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಯಾರು ಬಿಡ್ಲೆ ನೀ ಆ ಮೈಕ್ ಇದು ಮಾಡ್ಬಿಡು ಆರ್ಡರ್ ಎಲ್ಲ ತೆಗಿ ಮಾಡು ಸ್ಮೈಲ್ ಕೊಡಿ ಹಲೋ ಎಲ್ಲ ಇದು ಮಾಡಿ ಯಾಕೆ ಹಾಂ ದೋಸೆ ಒಂದೇ ಥರ ತಾತಿ ಸಿಲೆಂಟ್ ಆಗಿರ್ತದೆ ಮ್ಯಾನ್ ಇನ್ಚಾರ್ಜಿಂಗ್ ಮೇಡಾ ಅವ್ರಿಗೆ ಫಾಲೋ ಮಾಡ್ತೀನಿ Who told you? This is my bad boy. But bad boy this boy. Don't talk to me. Hey.
things that you can say to anyone sounds smart. Very football classes. So I guess this year it's looking like it's actually coming home. This is like tourism database second view is not just series. Not any target. Take away. ஸ்மைல் வரல எல்லாம் ஸ்மைல் வரணும் ஓகே ஹலோ ஸ்மைல் நல்ல தெரியல எல்லாரும் சந்தோஷமா ஏனோ ஸ்மைல் அதான் வர ஸ்மைல் ஓகே थैंक यू ఏంచి బాబా నానోట ఏంచి పో మన మనటే
வீடியோ ஆஃப் பண்ணிடுறேண்ணா சார் ஆஃப் பண்ணுறோம்